ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எனக்கான நல்லது நடக்கும், ஏன் சாயப்பா என்னை காப்பாத்துவார்னு நம்பிக்கையோட காத்திருந்ததாலதான் இப்போது உனக்கான நல்ல நேரத்தை இந்த நொடியிலிருந்தே வரவழைச்சிட்டேன் என் செல்லமே. கொஞ்சம் பொறுத்துரு. உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து இது கனவா நிஜமான நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில எல்லா விஷயங்களையும் சிறப்பா முடிக்க போறேன். ஓ மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிச்சிட்டு நான் நல்லா இருப்பேன், நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும், என்னுடைய லட்சியத்தையும் ஆசைகளையும் அடைவேன்னு நம்பிக்கையோட வாழ ஆரம்பி என் செல்லமே. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும், என் சாயப்பா எனக்காக மாற்றி அமைப்பான்னு என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பதற்கு நான் தயாராகத்தானே இருக்கிறேன். இப்போது எதுக்காக வருத்தப்படுற? பிரச்சனை எங்கதான் இல்லாம இருக்கு? இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா உன்னுடைய பிரச்சனை என்பது பூதாகரமாகி முரண்டு பிடிக்கிற குதிரை போல உன்னால அடக்க முடியாததாக உனக்கு பாரமாகவே மாறிவிட்டதா? அதனாலதான் வாழ்க்கையவே வெறுமையா நினைச்சு வருத்தப்படுகிறாயா? கலங்காதே. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காம உன்னுடைய திறமையையும் அனுபவத்தையும் இந்த நேரத்துல சரியா பயன்படுத்திக்கோ. உன் மனசை அமைதி பெறுவதற்கு எல்லா வகையிலும் உன் சாயப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் தங்கமே. தெரியாதனமா உன் வாழ்க்கையில எவ்வளவோ தவறுகளை நீ செஞ்சுட்ட. அதனால எவ்வளவோ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கூட உன் வாழ்க்கையில வந்துடுச்சு. அதனால் உண்டாகிய கவலையினால் எரிச்சலை உண்டாக்கி கொண்டு தொட்டால் சினுங்கி போல எதுக்கெடுத்தாலும் நீ மனம் உடைஞ்சு வருத்தப்படுறதும் வேதனைப்படுறதும் எப்படி என்னால பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியும்? உன் வாழ்க்கையை நினைச்சு கலங்கி போகாத. என்னதான் இப்போது சில சரியில்லாத சந்தர்ப்பங்களால் நீ கஷ்டப்பட்டாலும் கூட நான் உனக்கானதை நல்லபடியா நடத்தி கொடுக்கும்படி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட்டேன் என் செல்லமே. உண்மையிலேயே உன் சக்தி என்னன்னு உனக்கு தெரியல. அதனாலதான் தேவையில்லாத உணர்ச்சிகளை எல்லாம் மனசுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு நீயே கடந்து போன கஷ்டங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னுடைய முகமும் சரி, உன்னுடைய மனசும் சரி, மற்றவர்கள் எதிரில் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கும் கண்ணாடியாக தானே இருக்குது. யாராவது ஒருவர் ஏதாவது வருத்தப்படும்படி சொன்னா உடனே உன் முகம் சோர்ந்து போயிடுது, மனசும் கவலைக்கு உள்ளாகிடுது. யாராவது சந்தோஷமான செய்தியை சொன்னா உடனே உன் முகம் சிரிக்குது, உன்னுடைய மனசும் குதூகலத்தால துள்ளி குதிக்குது. எல்லாம் சரிதான், ஆனா எதுக்குமே அதிகமாக உணர்ச்சி வசப்பட வேண்டாம் என் செல்லமே. கலக்கத்தோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கள்ளங்கபடமில்லாத களங்கமில்லாத வாழ்க்கையா நான் உனக்கு உருவாக்கி தருவதற்காக தானே இப்போது இந்த வியாழன் நாள்ல உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களாலும் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதியாலும் துரோகத்தாலும் நீ மன வலிமையெல்லாம் இழந்து போய் மனபலம் இழந்த ஆளாக இப்போது கவலையால மனம் வாடி போய் இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால் தானே என்ன செய்வதென தெரியாமல் திகச்சு போய் நின்றுகிட்டு இருக்க. துஷ்டனை கண்டா தூர விலகின்ற பழமொழிக்கு ஏற்றார் போல யாராவது உனக்கு கெடுதலையோ துரோக செயல்களையோ செய்து துஷ்டர்களாக இருக்கிறாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி நில்லுன்னு செல்லமே. அதுதான் உனக்கு நல்லது. ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சாலும் சரி, அல்லது அது செயலினால் உனக்கு துன்பம் உண்டாகும்னு நீ நினைச்சாலும் சரி, துன்பத்தை சமாளிக்கணும், பிரச்சனையை தவிர்க்கணும்னா அதை பத்தி பேசுறத கொஞ்சம் ஆறப்போட்டாலே போதும். எல்லா பிரச்சனைகளும் சிக்கல்களும் தானாகவே ஆறிவிடும் அல்லது அடங்கிவிடும். அதை விட்டுட்டு ஏன் நீ அதையே மீண்டும் மீண்டும் யோசிச்சு மனசுக்குள்ள சுமந்து சுமந்து அதை பெரிதான பூதாகரமான விஷயமாக மாத்திக்கிற? உன் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தின் வலி தாங்காமல் தான் நீயும் உடலளவுலையும் சோர்ந்து துவண்டு போயிடுற. என் அன்பு பிள்ளையான உன்னை தீய சக்தியிலிருந்து காப்பாற்றி உனக்கான மன வலிமையை நான் கொடுத்துதான் இருக்கிறேன் என் செல்லமே. எப்போதும் எதை கண்டும் மிரண்டு போகாமல் தைரியமாயிரு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.